சின்னதா ஒரு மார்னிங் ரொட்டீன் செடிக்கு உரம் போடுறதுக்காக முட்டைய கொஞ்சம் நேரம் வெயில்ல வச்சு, அதுக்கப்புறம் அத வந்து பவுடர் பண்ணி செடிக்கு வந்து போடுவேன். ஸோ, அதுக்காக அத வெயில்ல வச்சுட்டு வந்துட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா சப்பாத்தியும் பாசிப்பருப்பு கடைசல் தான். இதுக்கு ரொம்ப நேரம் வொர்க்கெல்லாம் இல்ல. பாசிப்பயிர வெள்ளப்பூடு, தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சா போதும். அது வேகறதுக்குள்ள மாவு பெசஞ்சிரலாம். வெங்காயமும் கட் பண்ணிடலாம். வெந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு குடுத்து, அத வேக வச்ச பருப்போட கொட்டி நல்லா கடைஞ்சுக்கலாம். அவ்வளோதான் சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் இருக்கிற பாத்திரத்த வாஷ் பண்ணி வச்சுட்டு, இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன். ஸோ அதையும் வந்து கிரைண்டர்ல போட்டு விட்டுட்டு, மிளகாய் தூள் தீரப்போது அதனால வத்தல் பொடி அரைச்சுக்கலான்னு சொல்லி வத்தல வந்து காய வச்சேன். எப்பவும் போல நார்மல் வத்தலோட காஷ்மீரி வத்தலையும் வந்து காய வச்சுக்கிறேன். 2 நாள் நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸர் ஜார்லயே நான் அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்குவேன். புது பாத்திரம் வாங்கிட்டு வந்தா, அத ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ஸ்டவ்ல டைரக்ட்டாவே ஹீட் பண்ணி வந்து எடுப்போம். ஆனா ஸ்பூன் எல்லாம் வந்து குட்டியா இருக்கனால, தோசை பேன் மேல வச்சு ஹீட் பண்ணி எடுத்துட்டோம்னா, ஸ்டிக்கர் ஈஸியா வந்துரும். கங்கு பட்டு ஸ்பூன் கருப்பு அடிக்காது.